வில்லேஜ் இன்வெஸ்டர் யூடியூப் சேனலில் வழங்கப்பட்ட உள்ளடக்கம் தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நாங்கள் நிதி ஆலோசகர்கள் அல்ல. இங்கு பகிரப்படும் தகவல் தொழில்முறை நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வெளிப்படுத்தப்பட்ட அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் எந்தவொரு பத்திரங்கள் அல்லது முதலீடுகளை வாங்க, விற்க அல்லது வைத்திருக்கும் பரிந்துரைகள் அல்ல. வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக்ஸ் எப்படி வாங்கலாம், ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபிஓங்கிறது நம்ம எப்படி வாங்கலான்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன நீட்ஸ், அதாவது நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கினா என்னென்ன நீட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது எங்கே வாங்கணும், என்எஸ்சி பிஎஸ்சியில் வாங்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்கரேஜிங்கும் போது நம்ம ப்ரோக்கரேஜிங்கிறது போது ஜெரோதா அண்ட் தென் பேடிஎம் மணி, ஐசிஐசி செக்யூரிட்டி, ஐசிஐசி டைரக்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோட்டக் செக்யூரிட்டி, HDFC ஸ்கை, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு அதாவது டிமேட் அக்கௌண்ட்ன்றது இவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துக்குவாங்க. அண்ட் தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜுங்கிறது பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குனாக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணுறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்கிட்ட இருந்து ஒரு சார்ஜஸான அமௌண்ட்டுங்கிறது அவங்க டெபிட் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. நீங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் எதன் மூலயமா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்கரேஜ் மூலயமா பை பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம பேங்க்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டாக்ஸ் ஒரு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வைப்பாங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டெபாசிட்ரி லிமிட்டட், அதாவது பேங்க் அக்கௌண்ட் இப்போ நம்ம எப்படி ஐசிஐசி பேங்க் இருக்குது, ஐஓபி பேங்க் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு இது இருக்குது. பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எஸ்எல் அப்படின்ற ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. அதாவது சிடிஎஸ்எல்ன்றது மீன்ஸ் என்னன்னா சென்ட்ரல் டெபாசிட்டி சர்வீஸ் லிமிடெட் அண்ட் என்எஸ்டிஎல்னா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுங்கிறது உங்களுக்கு ஒன்று பிடிப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்தராக உங்களுக்கு ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குங்கிறது சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸுங்கிறது கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் அண்ட் தென் பார்த்தீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பை பண்ணிக்கலாம், ஐபிஓ வாங்கிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி பிளாட்ஃபார்ம். நான் என்ன பர்சனல் சஜஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஜெரோதா ஒன், பேடிஎம் மணி யூஸ் பண்ணுறேன். அண்ட் கோல்டன் பைஸ் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.